ஓகே. மேடம் ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்க. ஸோ சினம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத அங்கம். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாள்ல எனக்கு கோபமே வந்ததில்லன்னு யாருமே சொல்ல முடியாது. பட் அதில வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டிகிரீஸ் அதெல்லாம் தான் இருக்கு. ஸோ அத பத்தி பார்ப்போம். சினத்தின் காரணம் என்ன? ஆரிஜின் என்ன? மூலம் என்னன்னு தியாகராஜன் சார் திரும்பி, திரும்பி, திரும்பி கேட்டுட்டே இருந்தாரு. எல்லாரும் சொன்ன பதிலும் அவருக்கு வந்து நிறைவானதாக இல்லாம இன்னும் கொஞ்சம் வேணுன்ற மாரி சொன்னாரு இல்லையாயா? ஸோ ஆமாங்கம்மா. நெறைய பேர் சொன்ன காரணங்கள் எல்லாமே ஒரு கொஞ்சம் பொருத்தமாக தான் இருந்தது. அம் அது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நேத்து ஒவ்வொருத்தரும் சொன்னது என்னன்னா, பரிணாமம் அப்படின்னு, பிரெயின் வேவ்ஸ்ன்னு சொன்னாங்க. சைக்காலஜி பத்தி, ஜீவகாந்தம், மனம், டிக்ரீஸ் ஜீவகாந்தம் சொன்னாங்க. ஸோ அடக்கப்பட்ட உணர்வுகள்ன்னு சொன்னாங்க. குரு வந்து ரொம்ப நல்லா தன்முனைப்பு, ஈகோ ரொம்ப முக்கியமானது. அது நிச்சயமா அது கரெக்ட்டு தான். ஸோ இது எல்லாமே சரியானதாக இருக்கும். இதை எல்லாம் சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் இதையே ஐ திங்க் விளக்கி சொல்லலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இது வந்து ஒரு விஞ்ஞான பார்வை அல்ல. நான் இத முதல்லயே சொல்லிர்றேன். ஏன்னா, இது வந்து ஒரு யோக பார்வை அல்லது மெய்ஞான பார்வை அப்படின்னு சொல்லலாம். ஸோ யோகம் வந்து எல்லாத்தையுமே 3 பிரிவுகளாக பார்க்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும். தாமசம், ராஜசம், சத்துவம் அப்படின்ற 3 பிரிவுகளாக தான் எல்லாத்தையுமே பார்க்குது. இது வந்து உணவுல மட்டும் இல்ல. சாப்பிடுற உணவு, நம் செய்யும் செயல்கள், நம்முடைய மனநிலை, நம்மளுடைய பர்சனாலிட்டி எ எல்லா நிலைகளிலுமே இந்த 3 பிரிவுகள் இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொருவரும் பரிணாமப்படி ஒரு ப்ரிடாமினன்ட்லி ஒரு குணம் பெற்றிருக்கிறோம். எப்பவுமே சொல்றோம் இல்லையா? அவன் கொஞ்சம் முன்கோபி. சிலர் பெருமையா சொல்லிக்குவாங்க. நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒவ்வொருத்தரும். ஆனா எல்லாரும் எப்பவுமே ஒரே நிலையில இருக்கிறதில்ல. வெவ்வேறு சமயங்கள்ல வெவ்வேறு நிலையை, வெவ்வேறு குணத்தை அடைகிறோம். உதாரணமாக முன்கோபம் என்பது ராஜச குணம். ஆனா அதே நபர் சில நேரங்களில் ரொம்ப சாந்தமாக, ரொம்ப சத்துவ நிலையில் கூட இருக்கிறார் இல்லையா? ஸோ, இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இந்த 3 குணங்களும் இருக்கின்றன. எப்ப, எந்த நேரத்துல, எந்த அளவு வெளிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பர்சனாலிட்டி டிசைட் பண்றோம். ஸோ, இந்த குணங்களின் தன்மை வந்து ஒவ்வொரு குணமும் ஒரு நேர்மறை, எதிர்மறை, பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்ற 2 நிலைகளை கொண்டது. ஸோ, தமஸ் அப்படின்னு சொல்றது எதிர்மறை நிலையில மந்தம், சோம்பல், செயலின்மை, உற்சாகமின்மை இவற்றை குறிக்கும். இதெல்லாம் வந்து பிராண சக்தியோட தேக்கத்தை, அதாவது ஏதாவது ஒரு தடையாகிறத வந்து குறிக்குது. ஆனா நேர்மறை நிலையும் இருக்கு தாமசத்திற்கு. ஒரு அமைதி, ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி, ஒத்திசைவு, சலனமின்மை இவற்றை குறிக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்ல இது எல்லாமே இருக்கு நமக்கு. ஸோ மெடிடேஷன் இஸ் கால்ட் அ பாசிட்டிவ் தமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரஜஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ தாமச குணம்ங்கிறது நெகட்டிவ். இது சத்துவம்ன்றது நல்லது அப்படின்னு நினைக்க வேண்டியதில்ல. 3ம் வெவ்வேறு குணங்கள். அதுல 2மே எதிர்மறையும் இருக்கு, நேர்மறையும் இருக்கு. ஸோ ரஜஸ் அப்படிங்கிறது எதிர்மறை நிலையில பார்த்தோம்னா, அதிகாரம், ஆணவம், ஆதிக்கம், முன்கோபம் இதெல்லாமும் சுயநலம், ஒரு பொசசிவ்னஸ் இதெல்லாமும் இருக்கிறது. ஆனா பாசிட்டிவ் அல்லது நேர்மறை நிலையில பார்த்தீங்கன்னா, ஒரு உற்சாகம், ஒரு துடிப்பு, ஒரு சக்தி ஓட்டம், ஒரு படைப்பாற்றல், ஒரு நல்ல ஆளுமை பண்புகள், ஒரு நல்ல நிர்வாகம் இதுலெல்லாம் இருக்கக்கூடியது வந்து பாசிட்டிவ் ரஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சத்துவம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நடுநிலை. அதாவது ஹார்மனி ஆஃப் ரஜஸ் அண்ட் தமஸ். இந்த 2 குணங்களும் பேலன்ஸ் ஆயி சரியான நடுநிலையில இருக்கிறது தான் சத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கோபத்த கூட தமஸ், ரஜஸ், சத்வா என்று யோகம் பார்க்கிறது. ஸோ சாத்விக் ஏங்கர் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. ஸோ சாத்விக் ஏங்கர்ல எப்படி அதுக்கு முக்கிய உதாரணம் வந்து கிருஷ்ணர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, "என்னுடைய கோபம் சாத்வீகமானது. அதற்கு கண்களும் உண்டு, இதயமும் உண்டு. அது என் கண்களையும், இதயத்தையும் திறந்து, என் கை, கால்களுக்கு செயலாற்றும் திறனை கொடுக்கிறது. அதனால் ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துகிறது." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஹெல்த்தி ஆங்கர். இப்ப நமக்கும் சாத்வீகமான கோபம் சில விஷயங்கள்ல வரணும். அதை பின்னால சொல்றேன்.
ராஜசிங் கேங்கர் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களை, இதயத்தை மூடி விடுகிறது. கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா? ரொம்ப கொலோக்கியலா. அந்த மாரி அதாவது விளைவுகளை பற்றிய சிந்தனையை மறைத்து விடுகிறது. நம்ம மூளையினோட செயல்பாட்டையே மறைத்து விடுகிறது. ஸோ அன்பு, குடும்பம், உறவுகள் இதனோட சிதைவுலெல்லாம் இந்த ராஜசிக் ஆங்கர் தான் முடியுது. அதேதான் வள்ளுவர் சொல்றாரு, "சினமெனும் சேர்ந்தாரைக் கொல்லி, இனமெனும் ஏமப் புனையை சுடும்" அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு நம்ம இது பார்த்தோம்னா, தாமசிக் ஆங்கர் பார்த்தோம்னா, ஒரு எதிர்வினையும் இல்ல. இது மனசுக்குள்ள வந்து ஒரு அடக்கப்பட்டு மெதுவாக நம்ம அரித்து, அரித்து, அரித்து தின்று விடுகிறது. இது அன்ஹெல்தி ஆங்கர் எனப்படும். அப்ப எப்பல்லாம் நமக்கு தாமசிங் ஆங்கர் இருக்குன்னா, ஒரு நெறைய ஊழலை பார்க்குறோம், சமூக அவலங்களை பார்க்குறோம், சாலை விதிமீறல்களை பார்க்குறோம். நமக்கு கோபம் வருது இல்லையா? எல்லாருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் கோபம் வருது நமக்கு. ஆனா, நம்ம என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம்? அதை தீர்ப்பதற்கோ, அந்த சமயத்தில் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ, நம்ம என்ன எதிர்வினை ஆற்றுறோம்? இல்ல. 4 பேர் சேரும்போது ஒரு ஊமை கோபமாக நமக்குள்ள அதைப் பத்தி ரொம்ப தீவிரமாக பேசி, ஆனா எதிர்வினை எதுவுமே ஆற்றாம நம்மளுக்குள்ள அடக்கி, அடக்கி நம் உடல் கெடுவது தான் பலன். ஸோ அதுதான் தாமஸ் கோபம் அப்படின்னு சொல்லும். அதனால தான் பாரதியார் என்ன சொன்னாரு, "ரௌத்ரம் பழகு" அப்படின்னு சொன்னாரு. கோவப்படுறதுக்கு பழகுன்னு சொல்லிக் குடுத்தாரு பாரதியார். அது எப்படி பழகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் ஒரு கோட் சொல்லுவாங்க. "இட் இஸ் ஈஸி டு கெட் ஆங்ரி, பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி ஆங்ரி வித் த ரைட் பெர்சன் டு த ரைட் டிகிரி அட் த ரைட் டைம் ஃபார் த ரைட் பர்ப்பஸ் அண்ட் இன் த ரைட் வே." இன்னொரு தடவ படிக்கலாம்னு நெனைக்கிறேன். "It's easy to get angry, but it is very difficult to be angry with the right person to the right degree at the right time for the right purpose and in the right way." உங்களுக்கே தெரியும், இப்ப மாமியார் கிட்ட கோபம் இருந்ததுன்னா, குழந்தைய போட்டு அடிச்சிருவாங்க. அந்த குழந்தை ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கும். அதுக்கு அந்த கரெக்ட்டான ப்ரப்போர்ஷன் இல்லாம, அதுக்கு ரொம்ப எக்ஸாஜரேட்டடா அதுக்கு ஒரு இது குடுத்துருவாங்க. தண்டனை குடுத்துருவாங்க. ஆஃபீஸ்ல மேலதிகாரி ஏதாவது சொல்லியிருந்தா, அந்த கோபத்த வீட்ல கொண்டு வந்து மனைவிகிட்டயோ, குழந்தைகிட்டயோ அந்த மாரி காமிச்சுருவாங்க. ஸோ இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாருமே இந்த தவறுகள் பண்றோம். அதனால தான் இது கரெக்ட்டாக கோபம் வந்து கரெக்ட்டான நேரத்தில, கரெக்ட்டான சரியான முறையில, சரியான நபர்கிட்ட வெளிப்படுத்துறது தான் "ரௌத்ரம் பழகு" அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ இங்க பரிணாமம் பத்தி சொன்னாங்க. ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் அந்த கோபம் வர்றதுக்கு பரிணாமம் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா, நம்ம அனைவரும் விலங்கினத்திலிருந்து வந்தவர்கள். விலங்கின பதிவுகள் நம்ம பெரும்பாலான செயல்களுக்கு காரணம் அப்படின்றது மகரிஷி ரொம்ப தெளிவா எப்பவுமே சொல்லுவாரு. ஸோ விலங்கினங்களுக்கு வந்து மூலாதாரம் தான் இறுதி சக்கரம். ஆனா, நமக்கு மூலாதாரம் தான் ஆரம்ப சக்கரம். சக்கரம் அப்படின்னு நம்ம யோகத்துல என்ன சொல்றோம்னா, இது ஒரு சக்தி சுழல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் அ vortex ஆஃப் 2 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இடகலை அப் அதாவது இடகலைய தமசுன்னு சொல்லுவாங்க. பிங்கலை வந்து ரஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சுழுமுனை வந்து சத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ற 3 சக்தி ஓட்ட பாதைகளின் சந்திப்பு. அதுதான் சக்கரம். அது அந்த இடத்துல எப்படி 2 நதிகள் ஒரு சந்தித்தா ஒரு வேர்ல்பூல் வருதோ, அந்த மாரி சக்தி ஓட்ட பாதைகளும் வரும்போது, அங்கே ஒரு வேர்ல்பூல் உண்டாகுது. அந்த வேர்ல்பூல தான் வந்து சக்கரம் அப்படின்னு யோகா சொல்லுது. ஸோ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சில பண்புகள் இருக்கு. மூலாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவல். விலங்கினத்துக்கு எப்படி இருக்கு? சர்வைவல் ஒண்ணு, ரீப்ரொடக்ஷன். இது 2 தான் அதுக்கு. உணவு கிடைச்ச உடனே அதுக்கு போறோம். ஸோ பாதுகாப்பு, நிலைத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். மூலாதாரம் வந்து எர்த்தோட சம்மந்தப்பட்டதுனால, ஒரு ஸ்டெபிலிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் மாறினா கூட, இதுக்கு ஒரு ஆபத்து வந்தா கூட, அது உடனே அது கோபம் விலங்குகளுக்கு எப்படி கோபம் வருதோ, அந்த மாரி நமக்கும் வரும். ஸோ சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது உணர்ச்சி வெளிப்பாடு, பாலியல் தூண்டுதல்கள். இதுக்கும் தடை ஏற்படும்போது அது நமக்கு கோபமாகுது. மணிப்பூரகம் அப்படிங்கிறது பதவி, அதிகாரம், தன்னம்பிக்கை இதுக்கெல்லாம் ம பணம் இதிலெல்லாம் அது ஈடுபாடு கொண்டது. அநாகதம் வந்து இந்த இந்த மணிப்பூரகம் வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த கோபம் அப்படிங்கிறது வரும். அதுக்கு மேல அநாகதம் போகும்போது அன்பு, நேசம், கருணை அவைகளின் இருப்பிடம். விசுத்தி வந்து நம்மளுடைய பேச்சு,
மற்றவங்களோட ஏற்படுத்திக்கூடிய தொடர்பு, நம்ம உயர்நிலை விழைவு, இதெல்லாம் விசுத்தி. ஆகினை அப்படிங்கிறது நம் உள்ளுணர்வு, தெளிந்த புரிதல், அறிவு. இதெல்லாம் ஆகினை. இப்ப நம்ம பரிணாமத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சக்கரம் வரையில வளர்ந்திருக்கோம். அதாவது வி ஆர் அவேக்கன் அப் டு சம் பாயிண்ட், சம் சக்ரா இன் அவர் லைஃப். சில பேர் மூலாதாரம் வரைக்கும் அவேக்கனங்க இருக்கும். சில பேர் சுவாதிஷ்டானம், சில பேர் மணிப்பூரகம், அது வரைக்கும் இருக்கும். மணிப்பூரகம் வரைக்கும் இருக்கிறவங்க என்னன்னா, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். உலகாயுத பற்று, இன்பம், அதிகாரம், பதவி, பணம், இதுல தான் அவங்களுடைய நாட்டம் மிகுந்து, அதை அடைய முடியாதப்ப கோபம், வருத்தம், பகைமை இதெல்லாம் ஜாஸ்தி வரும். ஸோ, அதுக்கு மேல மணிப்பூரகம்க்கு மேல அநாகதம் அப்படின்னு போயிட்டா தான், அவங்களுக்கு வந்து மத்தவங்க அன்பு, பாசம், கருணை இதெல்லாம் வரும்போது, அந்த கோபம் வந்து கம்மியாகும். அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மேல லெவல் விசுத்தி, ஆக்னேயன் போகும்போது தான் அவங்க ஸ்பிரிச்சுவல் நிலைக்கு இப்ப நீங்க எல்லாரும் இந்த இதுல வந்திருக்கீங்க, மகரிஷியோட நிழல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய அவேக்கனிங் வந்து இன்னும் மணிப்பூரகத்தை தாண்டி வந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ எனவே கோபத்துக்கு காரணம் ஆரிஜின் யோகத்தின்படி பரிணாம நிலையில் கீழே இருப்பது. இன்னொன்னோட இது சக்தி ஓட்டத்தோட சம்பந்தப்பட்டது, ஜீவகாந்த குறைவு அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க இல்லையா? ஸோ அது யோகத்துல என்ன சொல்றாங்கல்ல, பிங்கள நாடியின் மிகையும், இடைகலை நாடியின் குறைவும் கூட இந்த மாரி கோபத்துக்கு காரணமாகுது. ஸோ பிங்கள நாடின்றது சிம்பத்தட்டிக்ன்னு உங்களுக்கு தெரியும். இடகலை அப்படிங்கிறது பாராசிம்பத்தட்டிக். ஸோ சிம்பத்தட்டிக் எக்ஸஸ் ஆர் பாராசிம்பத்தட்டிக் குறைவு. இது 2மே கூட இது வரும். இது 2ம் சமநிலை ஆகும்போது தான் சுழுமுனை திறக்கும். யோகத்தின்படி 2 நாடியும் சமநிலையில இருந்தா தான் சுழுமுனை ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் எப்பவுமே சுழுமுனை வந்து மூடி தான் இருக்கும். இது 2ம் ஈக்குவலா பேலன்ஸ் ஆகும்போது தான் சுழுமுனை திறக்கும். சுழுமுனை திறந்தா தான் சத்வகுணம் மேலோங்கி, அந்த உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு மேலே எழும்பி வந்து ஒவ்வொரு சக்கரமாக தாண்டி மணிப்பூரகத்தை தாண்டி அநாகதம் அதுக்கு மேல போகும். ஸோ அப்ப அது அநாகதத்தை தாண்டும்போது நம்மளுடைய கோபம் மறைந்து அன்பு, பாசம் இதெல்லாம் வரும். ஸோ இது வந்து யோகத்தினுடைய பார்வை. ஸோ சீன மருத்துவத்துல பார்வையில் வந்து கோபம் என்பது கல்லீரல் சம்பந்தப்பட்டது. கல்லீரல் உங்களுக்கு தெரியும், அந்த மணிப்புர சக்கரம் சோலார் பிளெக்ஸஸ்ல தான் இருக்கு வயித்துல. ஸோ அது கீழ அடங்கியது. ஸோ கல்லீரல் என்பது உடல் முழுவதும் அதாவது சக்தி ஓட்டம் அல்லது ஜீவகாந்த ஓட்டத்தை தங்குதடையில்லாமல் செல்ல காரணமானது. ஸோ சக்தி ஓட்டம் சரியாக இருந்தால் நம் மன உணர்வுகள் சமநிலையில இருக்கும். அதே வைஸ் வர்சா இமோஷனல் பேலன்ஸ், நம்ம உணர்வுகள் சரியாக இருந்தா நம்மளுடைய சக்தி ஓட்ட சமன்பாடும் சரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு இது இடகலை, பிங்கலைன்னு யோகம் சொல்றதையே தான் இவங்களும் வேற விதமாக சொல்றாங்க. ஸோ ஆரோக்கியமான கல்லீரல் ஊட்டச்சத்துக்களை உள்ளெடுக்கவும், நச்சு நீக்கம் செய்யவும், ஹார்மோன்களை சுரக்கவும் உதவுகிறது. ஸோ ஒவ்வொரு சக்கரமும் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டுடன் தொடர்புடையது. அந்த விதத்தில் பார்த்தால் மணிப்பூரகம் வந்து அட்ரீனல் கிளாண்டுடன் தொடர்புடையது. கார்ட்டிசோல் சுரப்புடனும் சம்பந்தப்பட்டது. ஸோ நம்ம எல்லாருமே கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்க்கும்போது கார்ட்டிசோல் பத்தி தான் பேசுறோம். ஸோ அப்போ ஆரோக்கியமான லிவர் இருந்தா சரியான அளவு இந்த கார்ட்டிசோல் சுரப்பும் இருக்கும் அப்படின்னு டிசிஎம் சொல்லுது. ஸோ இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமநிலை தவறுவது. ஸோ இந்த சமநிலை தவறுது 3 நிலையில ஏற்படுது. பிசிக்கல், எமோஷனல், ஆர்கன் லெவல் அப்படின்னு. ஸோ பிசிக்கல் லெவல்ல பார்த்தோம்னா, பசி, தாகம், தூக்கமின்மை இவையெல்லாம் நேத்து ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இது ஜாஸ்தி ஆகும்போது, தூக்கமின்மை ஜாஸ்தி ஆகும்போது கோபம் வருது அப்படியெல்லாம். அதே இன்னொன்னு வந்து லோ பிளட் சுகர், நமக்கு சக்தி குறைபாடு, லோ பிளட் சுகர் வரும்போதும் கோபம் சமநிலை தவறி கோபம் ஜாஸ்தியா வருது நமக்கு. எமோஷனல்ல வந்து நம்ம பார்த்தா மன அழுத்தம், மனசோர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகும்போது கோபம் ஜாஸ்தியாக வருது. அதே தவிர ஆர்கன் லெவல்னாலயும் நமக்கு கோபம் வரலாம். அதாவது நம்ம உள்ள உறுப்புகள், நம்ம வயிற்றுல கல்லீரல், மண்ணீரல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம
அதிக வேலை, குறைந்த ஓய்வு இது இப்படி குடுக்கும்போது கழிவு தேக்கம் ஏற்பட்டு, அதனால அதனுடைய செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி இது செயல்திறன் குறையும்போது, நமக்கு வந்து இப்ப நம்மளே பார்க்குறோம். நம்மளால ஒரு வேலைய சரியா செய்ய முடியலன்னா, நமக்கு கோபம், படபடப்பு, எரிச்சல் இதெல்லாமே வரும். அதே மாரி ஆர்கன்ஸ் சரியா வேலை செய்யலன்னா, அது இட் அஃபெக்ட்ஸ் த மென்டல் ஸ்டேட் அண்ட் எமோஷனல் ஸ்டேட் ஆல்சோ. ஸோ, கோபம் அப்படிங்கிறத ஒரு அலார்ம் சிக்னலாகவ நம்ம பார்க்கலாம். ஸோ, அப்போ எதுக்குன்னா, சமநிலை தவறிவிட்டது. எங்க தவறி இருக்குன்னு பார்த்து, இதை சரிப்படுத்தி நம்மளோட உடலை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு நம்ம உடல் நமக்கு விடுவிக்கும் ஒரு அறிகுறி அப்படின்னு நினைக்கலாம். ஸ்பெஷலி நீ மெனோபாஸ் பத்தி நேத்து சொன்னாங்க. கண்டிப்பாக மெனோபாஸின் போது ஹார்மோனல் பேலன்ஸ் மாறும்போது, ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரான் பேலன்ஸ் மாறும்போது அவங்களுக்கு படபடப்பு, எரிச்சல், கோபம், டயர்ட்னஸ் எல்லாமே ஜாஸ்தியா வரும். அதே மாரி ஓவர் ஒர்க் நம்ம நெறைய வேலை பண்ணி எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாகும்போது, கோபம் நம்ம நெறைய ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம உடல்ல சக்தி நிலை, உடல் உறுப்பு நிலை எல்லாமே சமநிலை தான் எப்பவுமே யோகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப டிசிஎம் படி கல்லீரல் வந்து ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போர் வீரன். போர் என்பது வீரம், கோபம் அத தவிர பாதுகாப்புடனும் சம்பந்தப்பட்டது அல்லவா? எனவே சமாதான நேரங்கள்ல போர் வீரர்கள் வந்து நமக்கு எவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அம் ஒரு புயல், ஒரு அழிவு காலம் எல்லாம் வரும்போது போர் வீரர்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பு குடுத்து செய்றாங்க. அதே சமயம் ஒரு போரின் போது ஒரு எதிரிக்கு அழிவையும் ஏற்படுத்துகிறார்கள். அதே மாரி தான் கல்லீரலும் நமக்கு சமாதான நேரங்களில கோபம் சரியாக இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு குடுக்குது. ஆனால் அது அதிகமாகும்போது அழிவையும் குடுக்கிறது. ஸோ, நீங்க நேத்து எல்லாம் ஆரிஜின் சொன்னதுக்கு எல்லாத்துலயுமே இதுல சம்மந்தப்பட்டிருக்கு. பட் இன்னுமே தியாகராஜன் அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. என்னுடைய பார்வைய மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அத தவிர அவர் வந்து ஆங்கர் மேனேஜ்மென்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது சினத்தை நெறிப்படுத்துதல். இப்ப சினத்தை நம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எப்படி நெறிப்படுத்துறது அப்படின்னா, முதல்ல அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப காரணங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதும் இருக்கலாம். இப்ப நான் சொன்னதும் இருக்கு. அதாவது பிசிக்கல் லெவல், எமோஷனல் லெவல், எனர்ஜி லெவல் அத மாரி எல்லாம் இருக்கலாம். ஸோ அதைய எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ட்ரிக்கர் அந்த தூண்டுதல் எது பண்ணினா நமக்கு கோபம் திடீர்னு கோபம் வருது நமக்குன்னு அந்த தூண்டுதலை கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஈகோவின் பங்கு என்ன? கோபம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்ற அகந்தை. நான் என்பது ஒரு அடையாள உணர்வாக இல்லாமல், ஒரு அகந்தையாக மாறும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது. ஸோ இது எல்லாமே அகத்தாய்வின் மூலமாக நம்ம தற்சோதனை பண்ணி கண்டிப்பாக முதல்ல காரணத்தை தெரிந்து கொள்வது முக்கியம். தெரிஞ்சுட்டு நம்மள அத கிளாசிஃபை பண்ணணும். நமக்கு இருக்கிற கோபம் வந்து ராஜசிக்கா, தாமசிக்கா, சத்துவமா? ஹெல்த்தி கோபமா, அன்ஹெல்த்தி ஆங்கரா அப்படிங்கிறத நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டோம்னா, அதுக்கான தீர்வை வந்து அந்தந்த லெவல்ல கண்டுபிடிக்கலாம். அதாவது சைக்காலஜிக்கல் லெவல், பிசிக்கல் லெவல், எனர்ஜி லெவல் ஆர் ஸ்பிரிச்சுவல் லெவல் என்ற 4 நிலைகள்ல வந்து அத பார்க்கலாம். ஸோ அத பார்த்துட்டு அது தவிர சில பிராக்டிகல் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது, கோபம் வரும்போது அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர்ட்டயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஆனா காமன் திங்ஸ் என்னன்னா, எப்பவுமே கோபம் வரும்போது மத்தவங்கள ப்ளேம் பண்ணுவோம். தவறு சொல்லுவோம். ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டுன்னு வந்துருச்சுன்னா, நான் சொல்றது தான் இறுதி. நான் சொல்றது தான் சரி அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தவங்கள பயமுறுத்த பார்ப்பாங்க. அந்த கோபத்தின் மூலமாக அல்லது கட்டுப்படுத்த பார்ப்பாங்க. ஸோ இதுல 1ஓ, 2ஓ, 3ஓ கூட இருக்கலாம். முக்கியமாக குடும்ப உறவுகள்லயும், குழந்தை வளர்ப்பிலும் இது கண்டிப்பாக நேரும். கொஞ்சம் கோபமும், கொஞ்சம் கண்டிப்பும் இல்லாம குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பணியாட்களிடம் கூட சரியா வேலை வாங்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா, இவங்க வந்து எனக்கு கீழ இருப்பவங்க, எனக்கு அடங்கியவர்கள், நான் சொன்னது கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அகம்பாவம் இல்லாம, அந்த சிச்சுவேஷன எப்படி சரியா ஹேண்டில் பண்ணி, அதிலிருந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்ம் அவங்களுடைய திறமையை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணணும். அதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா? "செல்லிடத்து காத்தல் சினம் காத்தல், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்." அதாவது ஒரு நோஞ்சானா இருக்கிற ஒரு ஆள் ஒரு பைல்வான் கிட்ட போய் கோபத்த காமிக்க முடியுமா?
அவன் காமிச்சான்னா என்ன ஆகும்னு தெரியும். அதனால எந்த இடத்துல அதே மாரி அந்த பைல்வான் அந்த நோஞ்சான் கிட்ட காமிக்காம இருக்கிறது தான் நல்லது. காமிக்கக்கூடிய இடத்துல நம்ம காமிக்காம இருக்கிறது தான் நமக்கு வந்து அது சினம் காத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோபம் வரும்போது உணர்ச்சி வயப்பட்டு இதுவரை குரு சொன்ன மாதிரி இதுவரை செய்த பழைய இயக்கமான பழக்கத்தை விட்டு தெளிந்த அறிவினால் விளைந்த இயக்கமான விளக்கத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற வேண்டும். அதற்கு நமக்கு அந்த அறிவு தெளிவு வேண்டும், அந்த நிதானம் வேண்டும். அதையெல்லாம் யோகத்தின் மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பெறுவோம். இதை தவிர சமுதாயம் நமக்கு சில ட்ரிக்கர்ஸை வேரூன்றியுள்ளது. கோபப்படுதல் என்பது ஆண்மையின் அடையாளம். கோபப்படாதவனுக்கு சூடு, சொரணை இல்ல. அப்படின்ற மாரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொடுத்துள்ளது. ஸோ அதிலிருந்தெல்லாம் நம்ம வெளிய வரணும். இந்த பழைய பழக்கங்கள், அந்த தடங்களை எல்லாம் அழிச்சிட்டு, இல்ல கோபம் வர்றது வந்து நம்ம நல்ல குணம் இல்ல. அப்படின்றது மாரி நம்ம அதிலிருந்தெல்லாம் வெளிய வரணும். சைக்காலஜிக்கல் லெவல்ல. ஸோ பிசிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா, நல்ல சாத்வீக உணவு. எப்பவுமே ராஜச உணவு. அதாவது ரொம்ப மசாலா, ஸ்பைசஸு, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, காஃபி இந்த மாதிரி தூண்டக்கூடிய உணர்வுகள் எல்லாமே ராஜச உணவுகள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ராஜச உணவுகள் எடுக்கும்போது, நம்ம உணர்வுகளும் ராஜச நிலைக்கு ஈஸியா போயிரும். அதனால சாத்வீக உணவு. மகரிஷி சொல்லியிருக்க மாரி, நல்ல உணவை வந்து நம்ம அத அளவான முறையில் உணவை நாம் உண்டால், அது நல்லது. அளவுக்கு மீறிய உணவு, ராஜச உணவுகள் நம்மை உண்டுவிடும். ஸோ சாத்விகம் எடுத்துக்கிட்டா உணர்ச்சி தூண்டல்களை பெருமளவு குறைக்கும். அப்புறம் சத்து குறைபாடு. நம்ம டெஃபிஷியன்சி ஆஃப் நியூட்ரிஷன். அதிக கார்போஹைட்ரேட் உணவுகள் இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கல்லீரல் செயல்பாட்டை தடுமாற வைக்கும். இப்போ அது ஹை கார்போஹைட்ரேட் டயட் ஆகும்போது, அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி கல்லீரல்ல வந்து சேமிக்கப்படுது. அது ஒரு ஃபேட்டி லிவருக்கு முன்னோடியாக இந்த ஹை கார்போஹைட்ரேட் டயட் போகுது. அதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஃபேட்டி லிவர் இதெல்லாமே வருது. ஸோ லிவர் சரியாக வேலை செய்ய முடியாம போகும். அதில ஹார்மோன் செக்ரீஷன் சரியா இருக்காது. டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரீஷன் இருக்காது. அந்த டைஜஷன் சரியா நடக்காததுனால நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம டயர்ட்னஸ் ஜாஸ்தியா ஜீவகாந்த சக்தி குறையும். சக்தி குறையும்போது நமக்கு கோபம் இயலாமைனாலேயும் கோபம் ஜாஸ்தியா வரும். ஸோ அது தவிர இந்த மது, போதைப் பொருட்கள் இவையும் கல்லீரலையும் கெடுக்கும். நமக்கு தெரியும் மது அருந்திய பிறகு எல்லாரும் எப்படி ஒரு கோபம் முக்கியமா அவங்கள வந்து ஒரு அளவுக்கு இருக்கும்போது கோபத்திலேயே தான் இருக்காங்க. ரொம்ப அளவுக்கு மீறும்போது மூளையே அது மந்தமடிச்சு அது வந்து அவங்க ஒரு ஒரு மந்த நிலைக்கு போயிர்றாங்க. ஸோ, பிசிக்கல் லெவல்ல இந்த சாத்விக உணவையும், இந்த நல்ல சத்தான உணவு, லோ கார்போஹைட்ரேட். இப்ப ஹை கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அது சில சமயம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்ன குழந்தைங்களுக்கு நெறைய ஸ்வீட்ஸ் குடுத்துட்டே இருந்தோம்னா, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. பிகாஸ் அவங்க சக்தி ஜாஸ்தி ஆயிருச்சு. அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம, அவங்க விளையாட்டுல அந்த மாரி பண்ணிருவாங்க. பட் அடல்ட்ஸ் வந்து அத இந்த கோபம் அந்த மாரி வெளிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா. பிசிக்கல் லெவல்ல மூவ்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கல்லீரல் அவங்களுக்கு தான் உடல் ம். முழுவதும் சக்தி ஓட்டத்திற்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம். எனவே உடற்பயிற்சி, மனத்தை அசைவுகளில் நிறுத்தி செய்யும் யோக பயிற்சி, யோகா ஆசனங்கள், டாய்ச்சி போன்ற நளின அசைவுகள், நாட்டியம் இவையெல்லாம் சக்தி ஓட்டத்தை வேகப்படுத்தி கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும். சற்று நேரம் வெளியே நல்ல காத்துல நடந்துட்டு வந்தா கூட உங்க மனம் வந்து ஒரு தெளிவா இருக்கிறது வந்து எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அது தவிர பிசிக்கல் லெவல்ல என்ன பண்ணணும்னா நல்ல டீப் யூஸ் பிரீதிங். பண்ண சொல்லியிருக்காங்க. பிரீதிங் நம்ம நல்ல மூச்சு வந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய சக்திக்கு பிராண சக்தி நமக்குள்ள வந்து சேருது. அப்புறம் அது தவிர தொராசிக் பிரீதிங்க வந்து அப்டாமினல் பிரீதிங்கா மாத்தும் போதே சிம்பத்தட்டிக் வந்து பாராசிம்பத்தட்டிக்கா மாறி நமக்கு பிரெயின் வேவ் வரைக்கும் சேஞ்சஸ் வருது. அப்ப அதாவது பீட்டா லெவல் ஜஸ்ட் அப்டாமினல் பிரீதிங் மட்டுமே பீட்டா வேவ்ஸ ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு வரும் அப்படின்னு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி லெவல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டு ரிப்பீட்டட் பர்ஸ்ட்ஸ் ஆஃப் ஆங்கர் அதாவது கட்டுப்படுத்தப்படாத அடிக்கடி கோபம் வர்றது வந்து என்ன பண்ணுதுன்னா, பிங்கள நாடியை அதாவது சூரிய நாடியை தூண்டுது. ஸோ சூரிய நாடி ஜாஸ்தியா வொர்க் பண்ணும்போது உடல் சூடு அதிகமாகும்.
ஸோ கல்லீரலில் உடலில் கண் என்ற புலனோடு ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஐம்புலன்களில் ஒன்றோடு சம்பந்தப்பட்டது. கல்லீரல் வந்து கண் என்ற புலனோடு தொடர்புடையது. அதனால தான் கோபம் வந்தவுடனே நம்ம கண்ணெல்லாம் சிவப்பா ஆயிருது. அண்ட் இதுல வந்து இந்த உடல் சூடு அதிகமாகும்போது நம்மளுடைய சக்தி விரயம் வந்து அதிகமாக ஆகுது. ஸோ அப்ப என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த வலது நாசி வந்து நம்ம பிங்கள நாடி. ஸோ அதை மூடி இடது நாசி சந்திர நாடி அல்லது குளிர்விக்கும் நாடின்னு சொல்றோம். அது வழியாக சில மூச்சு எடுத்தா கூட குளிர்ச்சி அதிகமாகி நம்ம உடல் வெப்பம் சமநிலை பெறும். அப்புறம் ஷீதலி பிராணாயாமா, ஷீத்காரி பிராணாயாமான்னு 2 கூலிங் பிராணாயாமா இருக்கு. இது 2யும் நம்ம பழகி அந்த கோபம் இருக்க நேரத்துல பண்ணினா கூட, நாடிகள் சமநிலை பெற்று சுழுமுனை திறக்கும். நமக்கு சத்வகுணம் மேம்படும். அப்ப வந்து இந்த கோபம் எல்லாமே குறையும். அண்ட் சக்ரா அவேக்கனிங் வந்து அதிகமாகும். ஸோ ஸ்பிரிச்சுவல் லெவல்ல எப்படி இந்த கோபத்த சரி பண்றதுன்னா, தியான பயிற்சி. இத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. நீங்க எல்லாரும் நெறைய அனுபவம் பெற்றிருக்கீங்க. இது ஒரு நீண்ட கால நிரந்தர தீர்வு கூட. ஏன்னா, இது உங்களுடைய பர்சனாலிட்டியே, உங்க குணநிலை பேற்றியே மாற்றி அமைக்கக்கூடியது. ஸோ தியானத்தின் போது என்ன ஆகுதுன்னா, மூளையில பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் மட்டும் இல்ல, கெமிக்கல் சேஞ்சஸ் நெறைய நம்ம பேசுறோம். ஒவ்வொன்னும் இந்த கெமிக்கல்ஸ் இதாகுது, ஹாப்பி ஹார்மோன்ஸ் வருது அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா? கார்ட்டிசோல் லெவல் கம்மியாகுது. ஸோ பிசியோலாஜிக்கல் மட்டும் இல்லாம, நீங்க எல்லாருமே நெறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அனடாமிக்கல் சேஞ்சஸ் கூட ஏற்படுது. அதாவது அமிக்டலா சுருங்கிருது. ஹிப்போகாம்பஸினோட அடர்த்தி டென்சிட்டி ஜாஸ்தி ஆகுது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட நியூரான்ஸ் நம்பர் ஜாஸ்தி, கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகி நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்டர்ட் அட் த சோர்ஸ் இட்செல்ஃப். அதாவது கோபம் வந்த உடனே நம்மள வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூண்டுவதெல்லாம் குறைஞ்சிருது. ஸ்ட்ரெஸ்ஸ மாடரேட் பண்றதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் ஆல்டர்ட் அட் த சோர்ஸ் இட்செல்ஃப். ஸோ இதெல்லாம் தான் வந்து எப்படி கோபத்த நம்ம மேனேஜ் பண்றது. அதாவது பிசிக்கல் லெவல், எமோஷனல் லெவல், சைக்காலஜிக்கல் லெவல், எனர்ஜி லெவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல் இதெல்லாம் பண்ணும்போது கோபம் வந்து நமக்கு கட்டுப்படுத்தவும் நீண்ட கால தீர்வையும் எதிர்பார்க்கலாம். ஆனா, கோபம் இருக்கும்போது என்ன பண்றது? இது வந்து கொஞ்சம் அம் உடனடியாக நம்ம அந்த கோபம் இருக்கிறப்ப பண்றதுக்காக கொஞ்சம் டிப்ஸ தெரிஞ்சுக்கணும். அதாவது வெளிநடப்பு. எய்தர் பிசிக்கல் ஆர் மென்டல். இப்ப முடிஞ்சா அந்த இடத்த விட்டே நம்ம விலகிர்றது நல்லது. அப்படி பிசிக்கலா விலக முடியாத நிலை இருக்கும்போது, மென்டலாக உங்கள் மனச வந்து அந்த நிலையிலிருந்து விலக்கி எடுத்துருங்க. அதாவது எப்படின்னா, நம்ம மனசு வந்து அந்த ம் நம்ம ரியாக்ஷன் குடுக்கிறத நிறுத்திட்டு, அந்த கண்ண மூடி நம்மளுடைய மூச்சுல கவனத்த கொண்டு வந்துருங்க. மனத்தை மூச்சுல வரும்போதே நம்ம உடல் ரிலாக்ஸ் ஆகும், மனம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ அல்லது மூச்சு மெதுவா ஆக்கினோம்னா, எல்லா ரியாக்ஷன்ஸுமே கம்மியாகும். ஒரு 10லிருந்து 20 வரை நிதானமாக 1, 2, 3 அப்படின்னு எண்ணினோம்னா, வி கிவ் அ கேப். அந்த நம்ம நினைக்கிறதுக்கும், நம்ம எதிர்வினை ஆற்றுவதற்குமான ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறோம். அந்த இடைவெளியே வந்து நம்மளுடைய எதிர்வினையினுடைய அளவ வந்து கம்மியாகி, நமக்கு வந்து ஒரு ஒரு நிதானத்தோடு செயல்பட வைக்கும். ஒரு தண்ணி குடிச்சு நம்ம ரொம்ப உடம்பு சூடு ஆகுது இல்லையா? நல்ல குளிர்ந்த நீர எடுக்கும்போது கூட, அது வந்து குளிர்விக்கிறது நமக்கு. அதுக்கப்புறம் அது தவிர மனச வந்து விளைவுல நிறுத்துங்க. அந்த கேப் நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த கேப்ல இதனால என்ன வரப்போகும் பிரச்சனைகள்? இப்ப நான் இந்த பேசிட்டேன். இந்த வார்த்தை வந்து என்ன விளைவு கொடுக்கும்? இது குடும்ப உறவுகளில் பிணக்கம் எப்படி வரும்? அலுவலகத்தில் நம்மளுடைய மதிப்பு அன்முன் கோபி அப்படின்னெல்லாம் நம்மளுடைய மதிப்பு கெடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு தடவ நம்ம கோபப்படும் முன்னயும் அந்த கேப் எடுத்துட்டு அத கொஞ்சம் யோசிச்சோம்னா, நம்ம வந்து கண்டிப்பாக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக் கொள்றதுக்கு முடியும். இறுதியாக என்னன்னா, ஒரு மன்னித்தலும், மறத்தலும். இப்ப நேத்து நீங்க எல்லாருமே சொன்னீங்க, அம் கடந்த காலத்துல ஒரு நடந்த அலட்சியம், ஒரு அவமதிப்பு, ஒரு அவமானம், எப்ப நெனச்சாலும் அதே ரியாக்ஷன கொண்டு வருது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ, குரு ஐயா சொன்னாரு, "என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே!" அப்படின்னு நீங்க எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது நெனச்சிருப்பீங்க இல்லையா? நான் என் நான் நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே! என்னை அப்படிங்கிறது அந்த ஈகோ. அது நம்மை புரியாம இப்படி பண்ணாங்களேன்னு சொல்லலாம். அவங்க சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம்.
ஆனா உங்களால அத மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் மாட்டீங்க. ஆனா, அது உங்களுக்கு மேல என்ன ம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நீங்க நெனச்சு பார்க்கணும். இப்போ உங்க கால்ல ஒரு முள் குத்தி விட்டுருது. ஒரு அடி எடுத்து வச்ச உடனே அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வலிக்கிறது. அப்போ நீங்க அந்த முள்ள எடுத்துட்டு நடந்தீங்கன்னா, ஒரு 4, 5 அடியில வலி குறைஞ்சிரும். ஆனா, நீங்க ஒரு 100 அடி அந்த முள்ளோடையே நடந்தீங்க அப்படின்னு வச்சா, 100 தடவ வலிக்கும். ஆனா, அந்த முதல் வலிக்கு காரணம் அந்த முள். அதாவது மற்றவர்கள் செய்த அவமானம், அவமதிப்பு, அலட்சியம் எது வேணா இருக்கலாம். ஆனா, அதை நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனம் அதே நிலைக்கு போகுது. மனம் அந்த நிலைக்கு போகும்போது உடல் மாற்றங்கள், இருதய துடிப்பு வேகமாகிறது, இது சக்தி விரயம் ஏற்படுறது, அது எல்லாமும் நடக்கும் உடல்ல. ஸோ, அந்த 99 வலிக்கு காரணம் நீங்களே தான். ஸோ, முதல் அடியில எடுத்து முள்ள எடுத்து போடுற மாரி, அந்த நினைப்பை வந்து நம்ம வெளிய எடுத்து போட்டுட்டோம்னா, அது உள்ளயே போயி நின்னா முள்ளு உள்ள போனா என்னாகும்? இன்னும் டீப்பா போயி ஒரு பதிஞ்சு, புண்ணாகி, புரையோடி, சீப்பிடிச்சு ரொம்ப பெருசா ஆயிரும். ஆனா, அதே மாதிரி மனசுக்குள்ளயும் நம்ம அந்த எண்ணங்கள் உள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கும்போது, அது புரையோடி போய், அத சப்கான்ஷியஸ்ல போய் ஸ்டோரேஜ் ஆயி, இன்னும் ரொம்ப ப்ராப்ளம் மத்தவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது. அதனால மன்னிக்கிறதும் முதல் மன்னித்தலும், மறத்தலும் மற்றவருக்காக அல்ல, உங்கள் மனநலம், உங்கள் உடல் நலத்துக்காக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் வலி உங்களாலேயே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த மன்னித்தல் எளிதாகும். அதுதான் மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா? "அவர்களை கருணையோடு வாழ்த்தவும் செய்யுங்கள்" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது வந்து இந்த கோபத்தின் இந்த சினம் இப்ப ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல அது ஒரு மிக நல்ல பாலிசி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நகைச்சுவை. லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, வாழ்க்கையில நம்ம வந்து சிலர பார்த்திருப்பீங்க. ஒரு ஜோக் அடிக்கிறவோ ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. எப்பவும் ஒரு கோவ நிலையிலேயே இருப்பாங்க. ஸோ தினந்தோறும் கொஞ்ச நேரம் நகைச்சுவை செய்திகள், படங்கள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதை வாழ்க்கையிலயும் பின்பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன நகைச்சுவை கூட ஒரு இறுக்கமான சூழ்நிலையை அப்படியே நல்லா மாத்திரும். நீங்க நெறைய தடவ அனுபவப்பட்டுருப்பீங்க. எனக்கு ஒரு அனுபவம் சொல்றேன். ஒரு முறை நான் ஒரு நடைப்பயிற்சி செய்யும்போது, 5, 6 ஆண்கள் அந்த வழியை சுத்தமாக அடைத்து நின்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் சற்றே உரக்கா, "ஐயா, உங்க மீட்டிங்க வழிய விட்டு ஓரமா வைத்துக் கொள்ளுங்கள்" என்று கொஞ்சம் சூடா சொன்னேன். உடனே ஒருவர், "மேடம், நீங்க வந்து சொல்லட்டும்ன்னு தான் காத்திருந்தோம். இதோ போயிடுறோம்" அப்படின்னாரு. உடனே நான் சிரித்து விட்டேன். அவங்களும் சிரிச்சு அ அந்த சிச்சுவேஷனே கொஞ்சம் ரொம்ப ஈஸியாயி அதை கடந்து போயிட்டோம். அதே அந்த ஆள் ஏதாவது திரும்பி எதிர்த்து பேசியிருந்தார்னா, நானும் எதிர்த்து பேசியிருக்கலாம். நானும் கோவப்பட்டு, அது ரொம்ப ரியாக்ஷன் ஆயி, கொஞ்சம் பெரிய விஷயமா கூட போயிருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க இதில பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல யாராவது வந்து முட்டிட்டாங்கன்னா, நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? 2 பேரும் அவங்கவங்க தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அடுத்தவங்க மேல கோபம், அடுத்தவங்கள இது பண்றதே தான் பார்க்குறோம். எப்பவாவது ஒருத்தர் சரி தெரியாம அவன் வந்து அடிச்சுட்டான், போனா போகுது. அப்படின்னு நம்ம விட்டு பார்த்தோம்னா, அந்த நிலைமை வந்து மாறி கொஞ்சம் சரியா போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு தோணுனத நான் சொல்லியிருக்கேன். ஸோ சினம் தவிர்த்தல், தவிர்க்க முடியாதப்போ, அதை வந்து எப்படி நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு இந்த சில உபாயங்களை கட்படுத்தினா, அந்தந்த தற்காலிகமாக இதுக்கு ஒரு தீர்வு. நீண்ட கால தீர்வாகும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல், தியானம், பிராணாயாமம் மெயினா பிராணாயாமம். நல்ல பிராணாயாமம் பண்ணும்போது எல்லாம் எனர்ஜி சர்க்குலேஷன் சரியா இருக்கும். நம்ம மெடிடேஷன் நல்ல டீப்பா வரும். எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயி நம்மளுடைய மனநிலை, உணர்ச்சி வெளிப்பாடுகள் எல்லாமே சமநிலைக்கு வந்துரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அழகா அந்த கோர் அந்த ப்ராசஸ வந்து பண்ணீங்க. ஹலோ. தெளிவா இருந்தது. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க. சொல்லுங்க. ரொம்ப அழகா வந்து அந்த ப்ராசஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆங்கர் மேனேஜ்மென்ட் பிளஸ் ஆரிஜின் ஆஃப் ஆங்கர் அதையும் சேர்த்து அந்த ஃப்ளோ வந்து ஃப்ரீயா இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ஈஸியா புரியிற மாரி இருந்தது. அதே போல நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சயின்டிஃபிக்கா பேசலன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க பேசுனது எல்லாமே சயின்டிஃபிக் தான். இதுல எதுவும் வந்து மாற்று கருத்து இருக்கிற மாதிரி எதுவும் பேசல. கரெக்டான தகவல்கள், நுணுக்கங்கள தான் நீங்க சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம்மா.
வாழ்த்துக்கள். இப்போ கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னால நான் வந்து லாஸ்ட் 2 days வந்து ஒரு இது கொடுத்துருந்தேன், செல்ஃப் அசஸ்மெண்ட். அது வந்து காலேஜஸ்ல இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல வந்து பயன்படுத்துறாங்க மக்களுக்கு. அதாவது அவங்களுக்கே வந்து அந்த கோபத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கொஸ்டினர் கொடுத்துருக்காங்க. அதை ஷேர் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்களும் சரி, பண்ணியிருந்தவங்களுக்கும் சரி, அதனோட ரிசல்ட் சொல்றேன். அவங்கவுங்க இதை யாருக்கும் ஷேர் பண்ண தேவையில்லை. அவங்கவுங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் தானே, அதனால அதனோட என்ன எப்படி அதை அளவீடு பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஸோ நான் கொடுத்திருந்த அந்த 23 கொஸ்டின்ஸ்ல ஆம், இல்லை, இல்லை எப்போதாவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த ஆம் இல்லை அப்படிங்கிறதுல ஆம் அப்படின்னு நீங்க 0 to 5, அதாவது 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஆம் கொடுத்துருக்கீங்க, மற்றதெல்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த சில ஆரோக்கியமான வழிகளை கண்டறிந்துள்ளீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரியான ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. 6 to 10 வரைக்கும் நான் வந்து ஆம் கொடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸ்ல அப்படின்னு சொன்னா உங்கள் கோப உணர்வுகள் சராசரியாக உள்ளன, ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தும் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வது உங்களை மகிழ்ச்சியான நபராக மாற்றக்கூடும். அப்ப என்ன ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 11 to 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எஸ் கொடுத்துருந்தோம், ஆம்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோப பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் அதிகம் உள்ளது, உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு மாற்றத்துக்கான நேரம். அப்போ வந்து இது வந்து ஒரு அலார்மிங், அதாவது 10க்கு மேலே போனால் இது வந்து அலார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், ஓகே நமக்கு வந்து கோப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு எப்படி, அதனால தான் நம்ம இப்போ சினம் தவிர்த்தல் பற்றி பேசுகிறோம். அம்மாலாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்க்கலாம். கடைசி 2 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதில் ஏதாவது ஒன்றுக்கு ஆம்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கோபம் அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது, அப்போ நீங்க ஒரு மருத்துவ உதவியை நாட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் 22 and 23ல கொஸ்டின்ஸ்க்கு ஆம்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் மருத்துவ உதவியை நாட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் வந்து நான் நேத்தே சொல்லனா, அது ஆன்சர் தெரிஞ்சுட்டு நம்ம பண்றதை விட ஆன்சர் தெரியாம இல்லை அந்த ரேட்டிங் தெரியாம நம்மளே வந்து சுயமா அதை போட்டு பார்த்துட்டு அப்போ நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா அது நல்லா இருக்கும். ஸோ அதனால இதுதான், இதை நான் வந்து இதில் வாட்ஸ்அப்லேயும் போடுறேன். யாராவது பண்ணாமல் இருக்கிறவங்க அதை செஞ்சு பாருங்க, இதில் ஒரு நல்ல பயிற்சி. இது நிறைய வந்து காலேஜஸ் ரிசர்ச்சில் ஒரு மருத்துவத்துறையில் இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டில் கலந்துக்கிற நபர்களுக்கு இதை வந்து கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து அந்த அசஸ்மெண்ட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் அந்த அசஸ்மெண்ட்டை வந்து வேற மாதிரி கொஸ்டின்ஸ் வச்சு, இதே கொஸ்டின்ஸ் இல்லை வேற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு அவங்கள வந்து வேலிடேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இது வந்து நான் கொடுத்தேன், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அம்மா பேசின அந்த கருத்துக்கள், அவங்க சொன்ன ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பிளஸ் ஆரிஜின் ஆஃப் ஆங்கர்ஸ் பற்றி கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 100 தாண்டி தான் ஜாயின் பண்ண முடியலன்னு எனக்கு ரிப்போர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. 100 வந்துருச்சுன்னு. ஆமா ஆமா, அதான் ஸ்ட்ரீமிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதனால ஸ்ட்ரீமிங்ல அவங்க பார்த்துக்கலாம். யாராவது கேள்விகள் இருந்தால் கை உயர்த்துங்க, ஐயா வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுவோம். இல்லை ஓப்பனாக இருந்ததுன்னா கேள்விகள் கேட்கலாம். டாக்டர் வேலாயுதம். அன்மியூட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஐயா கேக்குதா? ஹலோ. சரி அம்மா அவர்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க ஐயா. ஏன்னா ஆச்சரியா அந்த இது எப்படி கண்ட்ரோல் பண்றது கோவத்தை எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுல வந்து சில பாடல்கள் சொல்லலாமா, மகிழ்ச்சி பாடல்கள், இல்லைன்னா அவருடைய கட்டுப்பாடு முறைகளை கொண்டு 2 சொல்லலாமா? இல்ல கட்டுப்பாட்டு முறை சொல்லுங்க.
டைம் கட்டுப்பாடு கேள்விகள் சொல்லட்டுமா கேட்டா கொஞ்சம்? நல்லா இருக்கும். ஐயா கேள்விகள் கேள்வி கேட்டா கேள்வி நல்லா இருக்கும் ஐயா. பண்ணுங்க டாக்டரம்மா சந்தேகங்கள் கேள்விகள். டாக்டரம்மா ஐயா டாக்டரம்மா ஆஹ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான சரி கேள்வி மட்டும் கேளுங்க, சும்மா அடுத்தாப்புல சரி பேசுங்க. சரி தத்தால பேசிக்கலாம். ஆஹ் அதாவது இப்போ கோவத்தை கண்ட்ரோல் பண்றது சொன்னாங்க. எதிராளி வந்து நம்ம வராங்க, கோவத்தை உண்டு பண்ணணும்னு வந்து கேட்கறாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அந்த டயத்துல நம்ம வந்து கோவத்தை எப்படி அடக்குறதுங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அந்த இடது பக்கம் நாம மூச்சை விட்டா ஓரளவு கோவம் குறையும், இல்லைன்னா இடத்த விட்டு நவுண்டணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நம்ம நவள முடியல அப்படின்னா என்ன பண்றது? அப்போ நீங்க வேற கவுன்சிலிங் அண்ட் ஹெல்ப் வேண்டி இருக்கும். தியாகராஜன் சொன்னார் இல்லையா, கடைசியாக நம்ம ஆ, வந்து ஒரு வெளியே ஆ. இருந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து உதவி வாங்கலாம். அல்லது உங்களுடைய குரு இருந்தாருன்னா அவர்கிட்ட அவங்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் இதுல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஆலோசனை வாங்கி அது பண்ணும்போது கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்ப நாம நிறைய இடத்துல பாக்குறோம். சில பேர் இப்ப மத்தியஸ்தம் பண்ண போவாங்க, அவங்களே வந்து சிலவங்க போட்டு தெளிவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்ட இடத்துல ஒரு ஆள் கோவப்பட்டு இருப்பாரு, ஒரு ஆள் அமைதியா ஆகிடுவாரு. ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் மத்தியஸ்தம் பண்ண போற ஆளா வந்து அந்த கோவத்துக்கால என்னால வெட்டி போடுவாரு சில சமயம். அது நம்ம நிறைய பேப்பர் நியூஸா பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி டயத்துல நம்ம வந்து கோவம் மத்தியஸ்தம் பண்றதுக்கு சிலவங்க பயப்படுவாங்க, அந்த கோவப்படுற ஆள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி டயத்துல நம்ம எந்த மாதிரி நம்ம இதை வளர்த்துக்கணும்? அந்த மாதிரி நம்ம தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு கோவப்படுறதோ அதுக்கு ரியாக்ட் பண்றதோ தவறே இல்லை. உன்னை கொல்ல ம், வரும் பசுவையும் கொல் அப்படின்னு சொன்னாரு காந்திஜி. அந்த மாதிரி ம், அந்த நேரங்கள்ல வந்து அதான் சொன்னேன், நான் லைஃப்ல கோவப்படாம இருக்க முடியாது. லைஃப்ல கோபம்ன்றது ஆமா. ஒரு அவசியம். பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் நம்ம வந்து நிறைய பார்க்க போறது இல்ல. இல்ல சில அத பேர் அத 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 கேட்கல மேடம், அத சொல்ல வரல. ரெண்டு பேரும் கோவப்படும் போது நம்ம ம். போய் இடையில எப்படி போய் அந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல சமாதானம் பண்ணலாமா, இல்ல அந்த 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 இது நமக்கு எப்படி கொண்டு வர்றது, வளர்த்துக்கிறதுன்னு கேட்கறேன். இல்ல நம்ம போய் அந்த கோபம் இருக்கும்போது அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. நம்ம நல்லதா அதான் கேட்கிறேன். நம்மள கண்ட்ரோல் பண்ணி நகர்ந்துரணும் அந்த இடத்துல இருந்து. அல்லது நம்ம ஆமா. அவங்க நம்ம நம்ம திரும்பி கோவப்பட்டா தான் அவங்க கோபம் ஜாஸ்தியாகும். எப்போ வந்து நம்ம கொஞ்சம் அமைதியா இதா போயிட்டோம்னா, அந்த பந்து அடிச்சா நம்ம அதே திசையோட திரும்பி போனா தான் அவங்க அடிப்பாங்க. அந்த பந்து திரும்பி போகாம இங்கேயே நின்னுருச்சுன்னா, அவங்க திரும்பி 2வது பந்து அடிக்க முடியாது. ஸோ அந்த மாரி சினம் தன்னையே நம்மளுடைய கொல்லும். அ சினம் வந்து முதல்ல நம்மளதான் கொல்லும் இல்லையா? அது வந்து ஆமா. எல்லாருமே சினமெனும் பொதுவான கருத்து. பெரியாரை கொள்ளி. நமக்கு தமிழரசி தான் அம்மா ஆமா, பேசுங்க. தமிழரசி அம்மா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. வாழ்க ஆமா. வளமுடன். தமிழரசி அம்மா. வாழ்க வளமுடன்ங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க அ வளம். எ நீங்க சொன்னதுல எல்லாமே வந்து நல்ல ஒரு படிப்படியா நீங்க எங்கள புரிதலுக்கு கொண்டு போனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அத வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்வளோ அழகா சொன்னீங்க. தேங்க் யூ. இந்த மூலாதாரத்த சொல்லும்போது, மூலாதாரம் விலங்குக்கு இறுதி சக்கரம்னு சொன்னீங்க. மனிதனுக்கு முதல் சக்கரம்னு சொன்னீங்க. அத மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கம்மா. அப்படிதான் வந்து என்னோட குரு எனக்கு சொல்லியிருக்காரு. விலங்குகளுக்கு வந்து அந்த சக்கரங்கள் நெறைய வந்து மூலாதாரத்தோட அவங்க நின்னுருது. அதனால தான் அதுக்கு மேல விலங்குகள் வந்து அந்த லெவலுக்கு முடியல. ஆன்மீக நிலைக்கோ, அது தன்னை அறிதலுக்கோ, இறைநிலை அறிதலுக்கோ அவங்களுக்கு வந்து அந்த கிடைக்காம போனது காரணம் மூலாதாரத்தோட அவங்களுடைய அவேக்கனிங் வந்து நின்னு போறது. சர்வைவல் ஓகே. நம்ம வந்து சாப்பிடணும். அது நம்மள பாதுகாத்துக்கணும், இனப்பெருக்கம் செய்யணும். அந்த நிலையில தான் அவங்க நின்னுறாங்க. ஓகே, ஓகே. நம்ம வந்து அந்த அ, நிலைமை அ. வந்து நமக்கு ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்போ விலங்குகளுக்கு வந்து பரிணாம வளர்ச்சியில மேல ஒரு பவுண்டரி லைன் இருக்கு. கீழ ஒரு லைன் ஆ, இருக்கு. மேல ஒரு அந்த லைனுக்கு வரைக்கும் தான் அவங்க வர்றாங்க. ஆனா ஆ, நமக்கு வந்து கீழ லைன் இருக்கு மூலாதாரம். மேல லைன் இல்லவே இல்ல. பவுண்டரியே கிடையாது நமக்கு. எல்லை இல்லாத ஆ, நமக்கு அறிவு குடுத்திருக்காரு கடவுள். ஏன்னா அதை ஆ. எல்லாரும் பயன்படுத்தாம அந்த விலங்கு நிலையிலேயே நெறைய பேர் வாழ்ந்து மறைஞ்சிடுறாங்க. பட் நம்ம எப்போ இது உபயோகப்படுத்தி நம்ம வந்து நம்ம அறிவின் தெளிவு கொண்டு நம்ம மனசை கொண்டு மனத்தை அறிந்து தன்னிலை அறிந்து இறைநிலை அறியும்போது நம்ம அப்படியே ஒவ்வொரு சக்கரமா மேல போய் துரியாதீதம் போய் சேர்றதுக்கு நமக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, அனுபவம்னா ஓகே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருக்கும். சிலர் வந்து
இன்பம் வேணும் அந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்க சுவாதிஷ்டானம் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. சில பேர் பதவி இப்ப வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, அதிகாரம் நம்ம கையில இருக்கணும், பணம் நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அந்த மணிப்பூரகத்திலேயே நின்னுடுறாங்க. ஆனா, எப்ப சில பேரு கர்மயோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ மத்தவங்களுக்கு எப்படி உதவுறது அப்படின்னுலாம் பார்க்குறவங்க, அநாகதம் வரைக்கும் வந்திருக்காங்க. இன்னொன்னு சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க மணிப்பூரகத்த தாண்டி மணிப்பூரகம் வரைக்கும் வந்தீங்கன்னா, நீங்க திரும்பி திரும்பி மூலாதாரத்துக்கு போயிடுவீங்க. பட் ஒன்ஸ் யூ கிராஸ் மணிப்பூரகம் தாண்டி அநாகதம் வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஜர்னி கிடையாது. அங்கிருந்து நீங்க அப்படியே ஸ்பிரிச்சுவலி மேல மேல வந்து நீங்க மேல்நிலைக்கு ஆன்மீக முன்னேற்றம் அடைவீர்கள் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. வாழ்க ஓகே வளமுடன். ஓகே. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். மாமா செல்வம் சொல்லுங்கம்மா. பாராட்டுகளை குறைச்சிக்கங்க. பாராட்டுகள் அம்மாவுக்கு சொல்லிட்டோம். மனதளவில் சொல்லுவோம். கொஸ்டின்ஸ் கேளுங்க. அம்மா எனக்கு ஒரு டவுட்டுங்கம்மா. நீங்க இந்த கல்ட்டை பத்தி சொன்னீங்கம்மா. கல்லீரலினுடைய செயல்திறன் எப்படி வந்து இயங்குது, இதனால சின்னத்தினால எப்படி வந்து கேடு வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களேங்க மேடம். ஆமா கல்லீரல் பற்றி சொன்னீங்களாங்க மேடம். ஆமா கல்லீரல் எப்படி வந்து ஆங்கர்னால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களாங்க மேடம். அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கல்லீரல் ஆங்கர்னால அஃபெக்ட் ஆகிறத விட கல்லீரல் சரியில்லாததுனால ஆங்கர் வருது அப்படிங்கிறது தான் டிசிஎம்யூ. இப்ப கல்லீரல் சரியா இயங்காததுக்கு காரணம் தான் அது உணவு, அதை பத்தி எல்லாம் உணவு, மது, அந்த மாதிரி இது சாமான்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ கல்லீரல்ல தேக்கமாகுது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஹை கார்போஹைட்ரேட் டயட் சாப்பிட்டோம்னா, அந்த நம்ம செலவு செய்யப்படாத குளுக்கோஸ் ஆனது, சர்க்கரை பொருளானது ஃபேட்டாக கொழுப்பு சக்தியாக மாறி நம்ம உடல்ல சேமிக்கப்படுது. அது முதல்ல லிவர்ல தான் சேமிக்கப்படும். அப்புறம் நம்ம வயித்துல அடிப்பகுதியில, தசைகள்ல அங்கெல்லாம் தோலுக்கு அடியில எல்லாம் சேரும். அப்போ இந்த லிவர்ல போய் அந்த ஃபேட் அடைச்சுக்கிச்சுன்னா, அது வந்து சரியானபடி என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு அது எல்லாமே சரியானபடி செக்ரீட் பண்ண முடியாது. அந்த அந்த என்சைம்ஸ் சரியாக செயல்படாத போது தான், அந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ்ன்னு ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு. அந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணும்னா, இன்சுலின் வந்து குளுக்கோஸ நம்ம சுமந்துட்டு போய் அந்த செல்லுக்குள்ள விடணும். அதுக்கு சில கதவெல்லாம் இருக்கு ஒவ்வொரு செல்லுலயும். அந்த இதான் இன்சுலின் ரிசெப்டார்ன்னு சொல்லுவாங்க. அந்த கதவ திறந்து வச்சா தான் இந்த இன்சுலின் அந்த குளுக்கோஸ உள்ள எடுத்துட்டு போ முடியும். அந்த கதவு திறந்து வைக்கிற வேலையே இந்த லிவர் தான் பண்ணுது. அது லிவர். அப்படின்னு சில என்சைம்ஸ் மூலமாக அந்த கதவ திறந்து வைக்குது. அப்போ அந்த அந்த கதவு திறந்து வைக்கலன்னா, இன்சுலின் உள்ள போக முடியாது. குளுக்கோஸ் உள்ள போக முடியாது. இன்சுலின் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும். டயபெட்டிஸ் வரும். செல்லுக்குள்ள எனர்ஜி இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா, எனர்ஜி கம்மியாகுது நமக்கு. ஸோ பசி ஜாஸ்தி ஆகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் பசி ஜாஸ்தியானா, சக்தி குறைவு ஜாஸ்தியானாலும் கோபம் ஜாஸ்தியா வரும் நமக்கு. ஸோ அதனால லிவர் சரியில்லைன்றதுனால தான் கோபம் வருது. கோபம் வரதுனால லிவர் அஃபெக்ட் ஆகுதுன்னா, அது எல்லா ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் ஆகுது. அவ்வளோதான். ஓகே ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்தது வாசுதேவனையா கேளுங்கய்யா சுருக்கமா. மேடம் வாழ்க வளமுடன். இப்ப இந்த கோவத்துக்கு வந்து பேசிக்கா சொன்னது வந்து இந்த அமிக்டலா, ஹிப்போகாம்பஸ், அப்புறம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இதனுடைய செயல்பாடுகள் மூலமா கோபம் வருதா, இல்ல கோபம் வர்றதுனால இதனுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் வருதா? இதனுடைய துணை கேள்வி அப்படி ஏதாவது இருந்ததுன்னாக்கா எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணி அந்த கோபம் வரும்பொழுது அந்த கோபத்தை தணிச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல. இப்போ நமக்குள்ள சர்வைவல் ரிஃப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடலுக்கோ, இதுக்கோ, உயிருக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு நம்ம கண்ணு பாக்குது. பார்த்த உடனே வந்து உள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் ஆரம்பிக்குது. அது வந்து பயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன ஸ்டிமுலேட் பண்றது வந்து அமிக்டலா. அப்போ அந்த மாடரேட் பண்றது வந்து ஹிப்போகாம்பஸ். ஸோ நம்ம வெளிய ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் நமக்குள்ள இருக்கு. ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸ வந்து தூண்டுற மாரி சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து சிலர் பார்த்துருப்பீங்க ஒரு இத்துணூண்டு விஷயத்துக்கு அவ்ளோ பெரிய அன்ப்ரொபோர்ஷனேட்டா கோபம் வரும். அது பிகாஸ் அது அமிக்டலா வந்து அத தூண்டி குடுக்குது.
அப்போ அப்போ நமக்கு இந்த தியானம் எல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகுது, இந்த அமிக்டலா வந்து குறைஞ்சு ஹிப்போகாம்பஸ் வந்து மாடரேட் பண்ணுது. இவ்வளோ கோவப்படாதே அப்படின்னு எல்லாம் சொல்லுது. ஆனா, அப்போ இந்த தியானத்துல நமக்கு ஹிப்போகாம்பஸோட அதிகமாகி அமிக்டலா சுருங்கி இந்த ரியாக்ஷன் வந்து மாறுது. ஸோ இது மாறுறதுனால கோபம் வருதா? கோபத்தினால இது வருதுன்னா 2மே தான். கோழியா, முட்டையா அப்படிங்கிற மாரி தான். இல்ல அதுக்கு எக்ஸ்டர்னலா மெடிசன்ஸ் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது உள்ளார எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது சரியாகுமா அப்படிங்கிறது. அதாவது நம்ம அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம மூளையையே மழுங்க செய்யக்கூடிய சில மந்தப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் குடுக்கணும். அதாவது நம்மளுடைய ரியாக்ஷன கம்மி பண்ற மாதிரி. அப்போ நம்ம மத்த ரியாக்ஷன்ஸும் அதுல கம்மியாகும். நம்ம சிந்தனை, அந்த அறிவு தெளிவு அது எல்லாமும் நம்ம கம்மியாகும். ஞாபக சக்தி அதெல்லாமும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இது வந்து இந்த ப ஆன்மீக பயிற்சிகள் மூலமாக, யோக பயிற்சிகள் மூலமாக பண்ணிக்கிறது அண்ட் கவுன்சிலிங் மூலமாக, தெரப்பி செஷன்ஸ் மூலமாக பண்ணிக்கிறது தான் நல்லது. அதாவது நீங்க சொல்றது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற மெடிசன்ஸ் மாதிரி அதான் மென்டலை அது வந்து வந்து நம்ம மூளைய டல் ஆக்குறதுக்கான மெடிசின்ஸ் குடுத்துருவாங்க. நரம்புகளோடுக்குள்ள அந்த செய்தி பரிமாற்றம் எல்லாம் வருது இல்லையா? நியூரோ அதெல்லாம் ஸ்லோ ஆயிடும். டிரான்ஸ்மிஷன் அதையெல்லாம் வந்து கம்மி பண்ற மாரி மருந்து குடுத்துருவாங்க. அப்ப அந்த கோபம் வந்து ரொம்ப அது மெலிக்னன்ட் இது ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கும்போது குடுத்து கொஞ்சம் நரம்பு மண்டலத்தையே அமைதிப்படுத்துவாங்க. பட் இன் ரியல் லைஃப் வந்து அது அவ்வளோ அது நல்லதல்ல. ஓகே, நன்றி ஐயா. அடுத்தது விஜய் ராஜன். விஜயராஜன். ஐயா வளமுடங்க ஐயா. வாழ்க வளமுடங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்விங்கம்மா. அம்மா இப்ப வெயிட் போட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி தரோம் நாங்க. அவங்க எதனால அவங்க வெயிட்டை எப்படி குறைக்கலாம், அது எந்த உறுப்போட மனசை வச்சு வெயிட்டை குறைக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா அது எதனால அப்படிங்கிற அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்கம்மா. இது வந்து இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டது இல்லம்மா. சரிங்கம்மா. இன்னைக்கு நீங்க அதனால அந்த உலர் உறுப்பை பத்தி சொன்னீங்க இல்லைங்கம்மா, அந்த கல்லீரல் பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு ஒரு டவுட்ல உங்ககிட்ட கேள்வி கேட்டுமா, வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. அந்த உடற்பயிற்சி வெயிட் வர்றதுக்கான ஒரு காரணமே என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோபம், பயம், வருத்தம் இதெல்லாம் இருக்கும்போது, இப்ப வந்து நேத்து நீங்க கூட இந்த இதுல போட்டிருந்தீங்க. இப்ப கோபம், வருத்தம் 2மே வந்து ஒரே உணர்வுகள் தான். இது வந்து ஆங்கர் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் சேட்னஸ் அண்ட் சேட்னஸ் இஸ் சப்ரஸ்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபம் வந்துட்டு நம்மளால வெளிக்காட்ட முடியலன்னா, அதை மனசுல அமுத்தும் போது அது வருத்தமாகுது. அப்போ அந்த வருத்தத்தை சரி பண்றதுக்காக நம்ம சந்தோஷத்தை தேடுறோம். அது சிலர் உணவுல தேடுறாங்க, சிலர் வேற விதங்கள்ல இந்த மது அந்த மாதிரி போதை வஸ்துக்கள் அதுல தேடுறாங்க. ஸோ அப்போ அதுல வந்து ஓவர் வெயிட் ஆகுறவங்க நிறைய இருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம அந்த மனநிலையை சரி பண்ணி, அவங்களுக்கு இந்த யோகத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக அந்த கோபம், வருத்தம் அதெல்லாம் நீக்கி மனம் சந்தோஷப்படுற நிலைமை கொண்டு வந்தோம்னா, அவங்க இந்த கிரேவிங் ஃபார் ஃபுட் அதெல்லாமே குறைஞ்சு சரியாயிரும். அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது நான் சொன்ன மாரி லிவர்ல நெறைய ஃபேட்டி டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் குறைய குறைய வந்து நமக்கு வெயிட்டும் குறையும். அப்புறம் அவங்களுடைய மனநிலை கண்டிப்பாக மாறும். அந்த கிரேவிங் ஃபார் ஃபுட் அதெல்லாமே போய் அவங்க இளைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் வெயிட் ரிடக்ஷன் இது மட்டும் இல்ல. அதுல இன்னும் நெறைய காரணிகள் இருக்கு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடங்க. அடுத்தது ஐயா வாழ்க வளமுடன். பூர்ணா ஸ்ரீ. வாழ்க வளமுடன். மேம், டாக்டர் மேம், my hearty congratulations for the best thing you had given. சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்த்து நீங்க வந்து அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் நல்லா சொல்லிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான இது உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா. இல்ல நான் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் ஒன் திங். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சமயத்துல எங்கள்கிட்ட வந்து பயிற்சிக்கு வர்றவங்க கோபம் வந்து எங்களுக்கு முன்னை விட கொஞ்சம் கூட வருது, நாங்கள் வந்து தவெல்லாம் எல்லாமே பண்ணுறோம், கோபம் வந்து முன்னை விட கூட வருது, எங்களுக்கு வந்து பரம்பரையாகவே கோபம் அதிகம்,
அதனுடைய இதில் வந்து அதனால் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. எனக்கு இது ஒன்றும் சரியாக பதில் சொல்ல முடியல. மேம் கொஞ்சம் அது கொஞ்சம் தெளிவாக்க முடியுமா உங்களுக்கு? அதாவது தவம் பண்ணியே எங்களுக்கு வரலைங்கிறாங்க. அப்போ தவம் சரியாக பண்ணலையா? ஆமா. தவம் வந்து ம் அவங்க அத சரியா புரிஞ்சு பண்ணல. அப்ப தவம் பண்ணி வரலன்னா, இத 2 ம் விதமாக எடுத்துக்கலாங்க. இப்போ சிலர் வந்து உடலுக்கு தான் அவங்க உடல்ல தான் கண்ட்ரோல் பண்ணி வரணும். சிலர் தான் மனத்தினால நம்ம இந்த தவநிலைய வந்து அடைய முடியும். புரிஞ்சதுங்களா? ஓகே அதாவது இப்ப மனத்தினால செய்யக்கூடிய யோகத்த ராஜயோகம்னு சொல்றோம். உடல்னால ஓகே செய்யக்கூடிய யோகத்த ஹத யோகம்னு சொல்றோம். ஸோ அந்த ஆ மாரி தவம் பண்ணும்போது நம்ம அந்த நிலை வர முடியல, கோபம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அவங்கள ஆ ஹத யோகத்துக்கு கொண்டு வந்துரணும். அதாவது நெறைய ஆ அது ஆசனங்கள், எக்ஸர்சைஸ் கரெக்ட். பண்ணுங்க, நெறைய ம் பிராணாயாமம் பண்ணுங்க. இந்த ம் இடங்களை, பிங்களை மாத்தி மாத்தி நாடி சோதன் பிராணாயாமம் நெறைய பண்ணுங்க. கோபம் ம் வரும்போது நீங்க இடது மூக்கு வழியாக மட்டும் சுவாசம் எடுங்க. ஷீத்தலி ம் ஷீத்காரி பிராணாயாமம் ம் பண்ணுங்க. இதெல்லாம் ம் மட்டுமே பண்ணினா, அவங்க ம் கண்டிப்பாக அந்த மாறுதல் வந்து, அப்புறம் வந்து அவங்க அந்த மனத்தின் மூலமாக மேல வந்துருவாங்க. ஓகே மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அலாட். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நீமா சுரேஷ்குமார். அம்மா வாழ்க வளமுடனுங்கம்மா. சொல்லுங்க. நீங்க வந்து கோபத்தால உடம்பு ஹீட் ஆவறதுக்கு வந்து இடது நாசியில இது பண்ண சொன்னீங்க. இப்ப நாங்க விவசாயம் பண்றோங்கம்மா. பொழுதுக்கும் வெயில்ல வேலை செய்றோம். நாங்க வந்து அது மாதிரி சாயங்காலத்துல செய்யலாமாங்கம்மா? அது உடம்பு ஹீட் ஆயிடுதுங்கம்மா. அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்க? கண்டிப்பா பண்ணலாம். வெயில் காலத்துல பண்ணலாம். ம். நாங்க ரொம்ப உடம்பு சூடானத பண்ணலாம். அந்த மாரி எது ஆனாலுமே அந்த சந்திரநாடி வழியா மூச்சு எடுத்தோம்னா, உடல் குளிர்வு வரும். அதனால ரொம்ப ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியா இருந்தா கூட அந்த மாதிரி பண்ணா நமக்கு வந்து உடல் சூடு கொஞ்சம் குறைஞ்சு வரும். நன்றிங்கம்மா. அது எத்தனை தடவையோ இல்ல எவ்வளவு நேரங்கம்மா செய்யலாம்? நீங்க ஒரு 5 முதல் 10 நிமிஷம் ஒரே மூச்சுலயே எடுக்கலாம். நீங்க கை வச்சு பண்ண முடியலன்னா, வலது ம். மூக்குல வந்து நீங்க ஒரு பஞ்சு ஏதானு வச்சு அடைச்சிட்டு, இடது மூக்குல மட்டுமே சுவாசம் போய் வர்ற மாரி பண்ணலாம். சரிங்கம்மா, சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி உமாகாந்தன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மா நான் ஒரு 4, 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேங்கம்மா. அதை கொஞ்சம் கரெக்டான்னு பாருங்கம்மா. அம்மா நீங்க சொன்ன அம்மா விஷயம் ஐயா அம்மா சொல்லுங்க ஐயா. அம்மா சாந்தி அம்மா டைம் ஆச்சு. சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஐயா. கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா அவங்க யாராவது கேட்கறது. ஏன்னா டிஸ்கஷன் இல்ல இது. அவங்க சரிங்க கிட்ட சரிங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ம் அதாவது வாழ்க கோபத்துல வளமுடன். இந்த கோவத்துலங்கம்மா இப்ப நமக்கு உயிர் துகள்கள் வந்து வெளியேறுதுங்களா, ஜீவகாந்தமா வெளியேற்றப்படுதுங்களாங்கம்மா? ஆமா. நம்ம உயிர் துகள்கள் வெளிய போறதுனால, நமக்கு சக்தி விரயம் ஜாஸ்தி ஆகுது. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்லுங்க. மேம். இப்ப இந்த பயத்தினாலயும் ஆங்கர்னாலயும் நம்ம growth ஹார்மோன், அதாவது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதா மேம்? அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட் டேமேஜ் ஆகுது அப்படின்னு கிடையாது. அதனுடைய அஃபெக்ட் செயல்பாடுகள் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கும். அது செயல்பாடு மாறுறதுனால ஹார்மோன் சமநிலை தவறுது. ஹார்மோன் சமநிலை தவறுறதுனால மத்த உள் உறுப்புகள் எல்லாம் வந்து இதாகுது. பட் பிட்யூட்டரி கிளாண்ட் அஸ் சச் அதனால கெடுதல் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே மேம். நன்றி, வணக்கம் மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நேரம் கருதி இந்த நிகழ்வை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். டாக்டர்மா முடிச்சுக்கலாங்களா? சரிங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க